இப்போ நீங்க ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு மாஸான வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியா உங்களோட இமேஜ வச்சு ரெடி பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்கு நான் இதுவரை கொடுத்த மாதிரி மொத்தமா ஒரே ப்ரீசெட்டா கொடுக்காம முன்ன நான் கொடுத்த மாதிரி பீட் எஃபெக்ட் தனியா, ஷேக் எஃபெக்ட் தனியா வந்து 2 ப்ரீசெட்டா கொடுத்துருக்கேன். அந்த 2மே ஃபர்ஸ்ட் நீங்க கரெக்ட்டா இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்க இன்புட் பண்ணி வச்சிருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா, அதில நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் 2மே இருக்கும். இதில ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா கரெக்ட்டா அந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்க ஓப்பன் பண்ணதுமே இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த 3 லேயர் டெம்ப்ளேட் தான் கொடுத்துருப்பேன். இந்த 3 லேயர் டெம்ப்ளேட்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க இமேஜை சேஞ்ச் பண்ணணும். அதுக்கடுத்து ஃபுல்லாவே இந்த மாதிரி எம்ப்டியா பீட் மார்க்ஸ் தான் நிறைய கொடுத்துருப்பேன். இந்த பீட் மார்க் எல்லாத்துலயுமே எப்பயும் போல நீங்க எடிட் பண்ண போற இமேஜ் வந்து வரிசையா ஆட் பண்ணணும். அது எல்லாத்தையுமே நான் லைவா எப்படி ஆட் பண்றேன் நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் எடுத்ததுமே இந்த 3 லேயர் இருக்கா, இந்த 3 லேயர்ல ஃபர்ஸ்ட் இருக்க லேயர்லையும் அதுக்கடுத்து இந்த ஸ்டார்டிங்ல இருக்க இந்த 2வது நடுவில் இருக்க அந்த லேயரை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்க 2 லேயர்லையுமே உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். அதை எப்படி ஆட் பண்றதா ஃபர்ஸ்ட் ஒரு குரூப்பை டச் பண்ணி கீழே இருக்க எடிட் குரூப் லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணி இந்த இடத்துல இருக்க மீடியா அப்படின்ற டச் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ். ஸோ அந்த இமேஜை ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த அடுத்த பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் பீட் மார்க் அது வர ஃபஸ்ட்டு இதை இழுத்துட்டு இப்போ இதில் ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இமேஜ் டச் பண்ணி கீழே இருக்க எஃபெக்ட் போயிட்டு இந்த இடத்துல இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்றதுல போனால் மேலே இருக்க சர்ச் பால டைல்ஸ்ன்னு சர்ச் பண்ணி இந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஆன் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டு வந்துட்டு இப்போ இந்த இமேஜ் டச் பண்ணி நமக்கு தேவையான பிளேஸில் இந்த மாதிரி பெருசாக செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த காப்பி லேயர் கொடுத்து இந்த லேயரை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதில் சேஞ்ச் பண்ண இமேஜை நம்ம இந்த லாஸ்ட் இதிலையும் பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால் அந்த லாஸ்ட் இருக்க டச் பண்ணி எடிட் குரூப் லேயரோட ஸ்டார்டிங் டூப்ளிகேட் டச் பண்ணி கீழே இருக்க பேஸ்ட் லேயர் கொடுத்துட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துட்டு பேக் வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ்டர்ன் ஆகும். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சும்மா அதே மாதிரி டச் பண்ணிவிட்டு இந்த 3வது இருக்கிறத கொடுத்து கட் பண்ணிக்கங்க. இப்போ 2 இதில் நம்மளோட இமேஜ் ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இந்த சென்டரில் நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பர்சனோட இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதுக்கடுத்து இனி மீதி இருக்கிறது எல்லாத்துலையுமே நம்ம எப்பயும் போல இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இதில் எப்பயுமே உங்களோட இமேஜ் தான். ஸோ ஃபஸ்ட் இருக்க பீட் மார்க்கில் வச்சுட்டு கீழே ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணி இந்த இடத்துல மீடியாவை டச் பண்ணி இந்த இடத்துல ஃபஸ்ட்டு உங்களோட இமேஜ் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக அடுத்த பீட் மார்க்கில் இதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல கரெக்டாக ஈஸியாக ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அடுத்து 2வது இருக்க பீட் மார்க்கில் நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பர்சனோட இமேஜ். ஸோ அதே மாதிரி கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானு மீடியாவை டச் பண்ணிட்டு அடுத்து இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பர்சனோட இமேஜை செலக்ட் பண்ணி அந்த மேலே 3 டாட் இந்த ஃபுல் ஸ்க்ரீனை கொடுத்து கரெக்டாக அடுத்த பீட் மார்க்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதுக்கு அடுத்த பீட் மார்க்கில் உங்களோட இமேஜ். ஸோ இதே மாதிரி நீங்கள் மாற்றி ஆட் பண்ணிட்டு வீடியோட லாஸ்ட் வர போனீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான அந்த வீடியோவை உங்களோட இமேஜை வச்சு மேக் பண்ணிடலாம். இதில் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணுற மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டாலே போதும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவே நாம் ரெடி பண்ணி முடிச்ச மாதிரி தான். ஸோ இதை மட்டும் நான் என்ன பண்ணால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன், ஏன்னா இது வந்து பெரிய ப்ராசஸாக போகும். இப்போ பார்த்தோன்னா நாம வந்து கரெக்டாக வீடியோட லாஸ்ட் வரை இருக்க எல்லா பீட் மார்க்கும் எல்லா இமேஜும் கரெக்டாக வந்து இந்த லாஸ்ட் பீட் மார்க் வரை நீங்கள் என்ன பண்ணால் இந்த மாதிரி வரிசையாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பீட் மார்க்கும் நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இனி இந்த இமேஜஸ் எல்லாத்துக்குமே நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கான எஃபெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் தனியாக ஷேக் எஃபெக்ட்னு சொல்லி ஒரு ப்ரீசெட்லேயே கொடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த ஷேக் எஃபெக்ட் அப்படின்ற ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 4 எஃபெக்ட் மேலே கொடுத்துருப்பேன். இந்த வரிசையாக மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி 4 எஃபெக்ட் கொடுத்துருக்கேன்னா இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க எஃபெக்ட் இருக்கு பதிலாக இதிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஃபஸ்ட் இருக்க இமேஜை டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் லேயரை டச் பண்ணிட்டு இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்னு மட்டும் கொடுத்தா காப்பி ஆயிரும். இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க்கிற ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் எந்தெந்த இடத்துல இந்த எஃபெக்ட்டை நம்ம பேஸ்ட் பண்ணணும்னா நம்மளோட இமேஜஸ் எங்கெங்கே ஆட் பண்ணிக்கணும், அதுவும் இந்த லென்த்தாக இருக்கிறது மட்டும் தான். இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த சின்னதாக 3 பீட் மார்க்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு லென்த்தாக இருக்கிறதுல நம்மளோட இமேஜ் உங்களோட இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அடுத்து இருக்க இமேஜை விட்டுட்டு அடுத்து நமக்கு இந்த இடத்துல ஒரு 6 சின்ன இமேஜ், இந்த இடத்துல ஒரு 3, அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒரு 3 இருக்கா, இந்த 3யுமே விட்டுட்டு அதுக்கடுத்து இருக்க பெருசாக ஸ்டார்ட் ஆகிற இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணி இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணி இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2யும் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக நம்மளோட இமேஜஸ் எல்லாத்துக்குமே எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். இதுக்கடுத்து அப்படியே பேக் வந்துட்டு இப்போ அதே மாதிரி அந்த ஷேக் எஃபெக்ட்டே ஓப்பன் பண்ணினா இதில் இனி 2வது இருக்க எஃபெக்ட். ஸோ இந்த 2வது இருக்க எஃபெக்ட்டை டச் பண்ணி அந்த இமேஜ் டச் பண்ணி அதே மாதிரி அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த 4வது இருக்க காப்பி லேயர் கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ மறுபடியும் நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இனி நமக்கு அந்த லென்த்தாக இருக்க இமேஜில் நாம யாரோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோமோ அவங்களோட இமேஜ். ஸோ இந்த இமேஜில் ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இந்த சின்ன இமேஜில் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், அதை அப்படியே விட்டுட்டு
அதுக்கடுத்து இந்த லென்த்தாக இருக்க இமேஜை மட்டும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணோம் அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷனும் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும் அந்த இமேஜஸ் எல்லாத்துக்குமே ஈஸியாக வந்து எஃபெக்ட்டே ஆட் ஆயிடும். இப்போ ஆல்மோஸ்ட் பாதி இமேஜ்க்கு எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இனி மீதி இருக்க இந்த இடத்துல இருக்க இந்த சின்ன சின்ன இமேஜஸ் மட்டும்தான். இந்த இடத்துல இருக்க இந்த 3 இமேஜ் மொத்தம் 6 இமேஜ் மட்டும்தான் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கான எஃபெக்ட்டை நான் அடுத்த இதில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு அப்படியே பேக் வந்துட்டு இப்போ மறுபடியும் அதே எஃபெக்ட் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு இருக்க 2 எஃபெக்ட் முடிஞ்சிருச்சு. இனி மீதி இருக்க இந்த 2 தான். ஸோ இந்த ரெண்டு இதில் ஃபஸ்ட்டு இந்த சின்னதுக்கு பதிலாக அந்த 3ஆவது டச் பண்ணி அந்த டூப்ளிகேட் டச் பண்ணிட்டு அதே மாதிரி காப்பி லேயர் கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ணுற அந்த ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த பீட் மார்க்கிட்ட ப்ரீசெட் அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதில் என்ன பண்ணுன்னா இப்போ நமக்கு மீதி இருக்கிறது என்ன அந்த நடுவில் இருக்க சின்னதாக இருக்க 6 இமேஜ். அந்த 6 இமேஜில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்க 2 இமேஜை மட்டும் இந்த மாதிரி அந்த 2 இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இந்த 3ஆவது இமேஜை விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க 2 இமேஜ். ஸோ மொத்தம் அந்த 6 இமேஜில் வெறும் 4 இமேஜை மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட்ன்ற கொடுத்தாலே போதும் ஈஸியாக வந்து பேஸ்ட் ஆயிடும். இப்போ அந்த 6 இமேஜில் 4 இமேஜ் போயிருச்சு. மீதி இருக்கிறது இந்த இடத்துல ஒரு இமேஜ், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு இமேஜ். இதுக்கு மட்டும் நம்ம அடுத்த இருக்க எஃபெக்ட் ஆட் பண்ணாலே போதும். அதையும் எப்படி பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ அதே மாதிரி சேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் இதில் மீது நமக்கு இந்த லாஸ்ட் இருக்கிறது ஒரே ஒரு எஃபெக்ட். அதையும் அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த காப்பி லேயர் கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இப்போ அதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ணுற ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிட்டா இதில் நமக்கு இனி மீதி இருக்குது என்ன அந்த 2 இமேஜ், அதாவது நடுவில் அந்த சின்ன சின்ன பீட் மார்க்கில் அந்த நடுவில் இருக்க இமேஜ் மட்டும்தான். ஸோ அந்த இமேஜ் டச் பண்ணி டூப்ளிகேட் டச் பண்ணிட்டு இந்த சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட்ன்ற கொடுத்தா போதும் நமக்கு இந்த எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆயிடும். இதே மாதிரி அடுத்து மூவ் பண்ணி அடுத்து இருக்கிறதுலையும் அந்த மீதி இருக்கிறதுலையும் கரெக்டாக வந்து இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஈஸியாக எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இதில் நம்ம எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வேறு லெவலான ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார்